வாசிப்போம். நாம் வியாழக்கிழமை தோறும் கர்த்தருடைய வருகையின் சத்தியத்தை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்பதற்குண்டான அடையாளங்களையும் அந்த வருகைக்கு ஆயத்தப்பட என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வாரத்தில் நாகூம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். கர்த்தருடைய வருகையிலே நாம் காணப்படாதபடிக்கு சில நுகங்கள் இருக்கிறது, சில கட்டுகள் இருக்கிறது. ரெண்டு காரியம் இருக்கிறது. ஒன்று நுகம், இன்னொன்று கட்டு. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை கலட்டி என்று இல்லை. நுகத்தை என்னது? முறித்து. அப்படின்னா திரும்ப அதை போடவே முடியாது. கலட்டி வச்சா திரும்ப தூக்கி போட்டுடலாம். முறிச்சிட்டாருன்னா உடைச்சி. ஆமாம், அவன் நுகத்தை உடைத்து விடுவார், முறித்து விடுவார். இரண்டாவது, உன் கட்டுகளை அவிழ்ப்பேன் என்று இல்லை, அறுப்பேன் என்று இருக்கிறது. அவிழ்த்தா திரும்ப கட்டிடலாம், ஆனால் அறுத்தா கட்ட முடியாது. ஸோ ஆண்டவர் கொடுப்பது நிரந்தர விடுதலை. நிரந்தரமான விடுதலையை கொடுப்பது என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஸோ என்னென்ன கட்டுகள், என்னென்ன நுகங்கள் இருக்கிறது? வேதாகமத்தில் சில கட்டுகளையும் சில நுகத்தையும் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்வோம். இந்த நுகம் என்பதும் கட்டு என்பதும் நம்மளா செய்ய முடியாது, நம்மளா தூக்கி போட்டுக்கிட முடியாது. இந்த நுகத்தையும் கட்டுகளையும் இன்னொருத்தர் தான் அதை நம்ம தோளில் தூக்கி வைக்க முடியும், இன்னொருத்தர் தான் நம்ம கையில் கட்ட முடியும். அந்த நுகத்தை கூட நம்மளா தூக்கி தோளில் வச்சுக்கிடலாம், ஆனால் நம்மை நாமே கட்ட முடியாது. அப்போ இந்த நுகத்தை வைப்பதும் கட்டுவதும் பிசாஸ். முதல்ல நுகத்தை வைக்கான், நுகத்தோடு கூட உங்களுக்கு சங்கிலியை போட்டு கட்டிடுவாங்க. அப்போ கட்டுவதும் வைப்பதும் பிசாசோட வேலை. அந்த நுகத்தை முறிப்பதும் கட்டை அவிழ்ப்பதும் கர்த்தருடைய வேலை. ஸோ இதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நிறைய நுகம் இருக்கிறது, நிறைய கட்டுகள் இருக்கிறது. ஒன்றொன்னா பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்கிற காரியங்கள் வருகைக்கு நம்மை போக விடாமல் தடுக்கிற காரியங்கள். இதெல்லாம் இந்த நுகம், இந்த கட்டுகள் இருந்தால் நம்ம கர்த்தருடைய வருகையில் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இந்த நுகத்தையும் இந்த கட்டுகளையும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு முறித்து அறுக்க போகிறார். இந்த விசுவாசம் உங்களுக்கு வேணும். இது ஏதோ வழக்கமாக வியாழக்கிழமை வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்துகிற சத்தியம்னு நினைக்காம, வருகைக்கு ஆயத்தப்படுத்துவது மட்டுமல்ல, இந்த பூமியிலே உங்களை செழிப்பாக வாழ வைக்க போகிற சத்தியம். ஆமாம். முதலாவது நுகம் கடன். கடன் என்கிற நுகம் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். கடன் வாங்கினா பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ நீங்கள் பரலோகத்துக்கு வரக்கூடாது என்பது தான் பிசாசோட முதல் தந்திரம். ஏன்னா அவனோட வாஞ்சையே என்னது? தனக்கு கிடைக்காத பரலோகம் மண்ணான இந்த மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடாது. இதுதான் பிசாசோட தந்திரம். அதனால அவன் நுகத்தை போட்டு கட்டிடுறான். அப்போ இந்த கடன் என்னும் நுகம், இந்த கடன் என்னும் கட்டு நமக்குள்ள மெல்ல மெல்ல வருகிறது. பலவிதமான காரியங்களை கொண்டு வந்து பிசாசு என்ன செய்யறான்? கடன் வாங்க வைக்கிறான். நான் அடிக்கடி சொல்லுவது, வயிற்று பசிக்காக யாருமே கடன் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அரிசி கூட தமிழ்நாட்டில் இலவசமாக கிடைக்குது. வயிற்று பசிக்காக இங்கே கடன் வாங்குவது ரொம்ப குறைவு. ஏன்னா ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அன்றைய பாட்டை சமாளிப்பதற்கு தேவையான தொழில் முறைகள், வேலை வாய்ப்புகளை தாங்களே என்ன செய்வார்கள்? உருவாக்கி கொள்வார்கள். அங்கே சம்பாதிப்பதற்கு ஒரு வழிவாசல் கட்டாயமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு சம்பாதிப்பாங்க. அதனால சாப்பிட்றதுக்காக நான் கடன் வாங்குறேன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. இப்போ கடன் ஏன் வாங்குகிறோம் அப்படின்னா, பெருமையினால கடன், ஆசையினால கடன். ஆமாம், பெருமை நமக்குள்ள எப்படி வருகிறது அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்றது, நம்ம வீட்டில் நல்ல ஒரு 32 இன்ச்சு டிவி இருக்கும்,
ஆனால் நமக்கு ஆசை ஒரு 55 இன்ச்சு டிவி, 65 இன்ச்சு பெரிய டிவி வாங்கணும்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கும். அதனால நம்ம என்ன செய்வோம்? கடன் வாங்குவோம். ஏதாவது ஒரு காரியம் பெருமைக்காக கடன் வாங்கக்கூடாது. பண ஆசை, அதில் கடன் வாங்குவான். சீக்கிரமா பணக்காரன் ஆயிடணும், சீக்கிரமாக வீட்டை கட்டிடணும், சீக்கிரமாக அவனை விட பெரிய ஆளாக நம்ம காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேதம் சொல்லுகிறது அதை செய்யாத. 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. என்னும் தீமை இதுக்கு வேறும் இந்த பண ஆசை தான். ஸோ இந்த பண ஆசை நமக்கு வேண்டவே வேண்டாம். அது பரலோகத்துக்கு போக விடாது. மத்தேயு 6:8 சொல்லுகிறது, அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர்களைப் போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவர்களைப் போல? உலகத்தாரை போல. உலகத்தாரை போல கடன் வாங்கி தான் இந்த காரியத்தை செய்யணும்னு நீங்க செய்யக்கூடாது. கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஏற்ற வேளையிலே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். அது இல்லாம அவசரப்பட்டு கடன் வாங்கினா சிக்கிக்கொள்வோம். ஏற்ற வேளையில காரியத்தை எப்படி கர்த்தர் வாங்கி செய்வார்? ஆமா, பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணங்களை தருகிறவர். நியாயாதிபதிகள் 14:14. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவான் இடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். பட்சிக்கிறவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு பட்சணம் வரும். ஆமா, உங்களை கண்டாலே பிடிக்காம இருப்பாங்க. அவர்களையும் அறியாமல் உங்களுக்கு உதவி செய்ய வருவார்கள். இது கர்த்தருடைய திட்டமாக இருக்கும். நீங்க காத்து இருக்கணும். அவசரப்பட்டு கடன் வாங்கிட்டா அந்த கடன் நம்மை வருகைக்கு போக விடாது. உபாகமம் 15:6 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. வாக்குத்தத்தம் எப்படி பொய்யாகும்? பொய் சொல்லுவதற்கு தேவன் ஒரு மனிதன் அல்ல. நம்முடைய கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுப்பவர் மாத்திரம் அல்ல, கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமா, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ண வாக்கு கொடுத்துட்டார்னா ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வாதமா இருப்பாய், ஆசீர்வதிப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவது இல்லை. இது கர்த்தர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஒரு நாளும் வெறுமையா திரும்பாது. அப்படி கடன் வாங்குவது இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னா நீ கடன் வாங்க மாட்ட. அப்படியே சூழல் உன்னை கடன் வாங்க வைத்து விட்டதா? பயந்துராதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே என்னை மன்னியும், தகப்பனே என்னை மன்னியும், நான் அறியாமையினால் வாங்கிட்டேன், இந்த கடனை அடைக்க எனக்கு கிருபை பாராட்டுங்கப்பா அப்படின்னு நீங்க கண்ணீரோடு ஜெபிச்சா உங்க கடனை அவர் அடைப்பார். யோபுவுக்கு இரட்டத்தனையாக தேவன் கொடுத்தது போல யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாக தேவன் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? அவனை அறிந்தவர்கள், அவனை அறியாதவர்கள், அவன் நண்பர்கள் எல்லாரும் அவனை தேடி வந்து அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணங்களையும் அவனுக்கு கொடுத்தார்கள். யோபு இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டார். அந்த கர்த்தர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்படி நீங்க கடன் வாங்கிட்டீங்க, கடன் பட்டுட்டீங்க அப்படின்னா அதை உணர்ந்து, கர்த்தாவே ஒருவேளை எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் கடன் வாங்குவது பாவம் என்பது, நான் அறியாமையினால் வாங்கிட்டேன், என்னை மன்னிங்கப்பான்னு கண்ணீர் விட்டு கதர்னா அந்த கடனை அடைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை.
இது முதல் நுகம், கடன். உலகம் முழுவதும் சொல்கிறேன், உங்களுக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் சொல்கிறேன். முதல் நுகம் இந்த கடன் எல்லாரையும் அமுக்கி வச்சிருக்கு, தேசங்களை அமுக்கி வச்சிருக்கு. நீங்களெல்லாம் கடன் வாங்கலை, ஆனால் உங்கள் மேலே கடன் சுமத்தப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? அப்போ நீங்கள் கர்த்தருக்குள்ள வைராக்கியம் பாராட்டினால் தேசத்தின் கடனையும் அடைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதற்காக ஒரு ராஜாவை கர்த்தர் எழுப்புவார். ஆமாம், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஸோ இது முதல் காரியம், கடன் நம்மை அடிமைப்படுத்தி விட்டது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும், அப்போ தான் வருகைக்கு போக முடியும். ரெண்டாவது நுகம் வியாதி. வாசிங்க புலம்பல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டவர்கள் வீதிகளில் பாழாய் கிடக்கிறார்கள். இரத்தாம்பரம் உடுத்தி வளர்ந்தவர்கள் குப்பை மேடுகளை அணைத்துக் கொள்ளுகிறார்கள். பாருங்க, இந்த வியாதி பெரும்பாலும் சாப்பாட்டில் தான் வருது. ஃபுட் பாய்சன் தான் எல்லாமே. ஆதி நாட்களில் நீங்கள் ஒரு ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்பீங்க. லண்டனில் இந்த சிகரெட் கம்பெனி உலகம் முழுவதும் பரவியது. அது இந்த சிகரெட்டு குடிக்கிறவனுக்கெல்லாம் தெரியும். இந்த 2 பிரபலமான கம்பெனிகள் இன்றைக்கும் இருக்குது, இன்றைக்கும் அந்த கம்பெனிகள் இருக்குது. அந்த கம்பெனிக்கு எதிராக கேஸ் போட்டாங்க எல்லாரும். என்ன கேஸ் போட்டாங்க? இந்த சிகரெட்டு கம்பெனியை முடக்கணும், இது ஜனங்களுக்கு கேன்சரை கொண்டு வருகிறது, வியாதியை கொண்டு வருகிறது, இதை முடக்க வேண்டும் அப்படின்னு கேஸ் போட்டாங்க. அப்போ அந்த நாட்களில் அதை முடக்கிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சிகரெட்டு குடிக்கக்கூடாது, சிகரெட்டு விற்கக்கூடாது, அப்படி தடை போட்டாங்க. உடனே அந்த 2 கம்பெனிக்காரனும் என்ன பண்ணா, அந்த 2 கம்பெனிக்காரனும் பல கம்பெனிகளோடு ஒன்றிணைந்து என்ன பண்ணாங்க, ஜங்க் ஃபுட்டு, ஆமாம் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்களா, அதை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த சிகரெட்டு குடித்தா என்ன எஃபெக்ட் இருக்கோ அதே எஃபெக்டை அந்த ஜங்க் ஃபுட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஸ்நாக்ஸ் மாதிரி தயாரித்து பாக்கெட்டில் போட்டு வைக்காங்க பாருங்கள். அப்படிப்பட்ட பொருட்களை ஜனங்களை வாங்கி திங்க வச்சாங்க. ரெடிமேடு உணவுகள் எங்கு பார்த்தாலும் முளைத்தது. இன்னைக்கு அது மனிதர்களை அடிமைப்படுத்தி விட்டது. இன்னைக்கு அது திங்காமே இருக்க முடியல யாராலையும். இயற்கையால் நிலக்கடலை, பொரிகடலை, பொரி உருண்டை, இப்படிலாம் சின்ன வயசில் கொண்டக்கடலை, இப்படிலாம் சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம். இப்போ அதெல்லாம் இல்லாமல் போய் ஃபேஷனெட்டிக்காக அப்படி நிறைய பொருள் வந்துட்டு உள்ள ஜனங்களுக்கு அதை திங்காமல் இருக்க முடியல. ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டவர்கள் வீதிகளில் பாழாய் கிடக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த ருசியான, அதான் வேதம் சொல்லுகிறது, உன் தொண்டையில் கத்திய வை அப்படின்னு இல்லையா? என்னதான் இருந்தாலும் நம்ம அடிமைப்பட்டு போய்விட்டோம். அதிலிருந்து மீளவே முடிய மாட்டேங்குது இல்லையா? இப்போ எனக்கு சுகர் இருக்குது, கை உளைச்சல் எல்லாம் இருக்குது. நம்ம மாம்பழ சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டு, நான் நம்புகிறேன் இது கர்த்தரால் படைக்கப்பட்டது, ஆமாம், அதனால எனக்கு அது தீங்கு விளைவிக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் மனுஷனோட கை அதுக்குள்ளே வருது. வியாபார தந்திரம் எப்படி வருது? இப்படி ஒரு தர்பூசணி வாங்குறீங்க அப்படின்னா அந்த தர்பூசணி சிகப்பாக இருக்கணும், இனிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஊசியை போடுதான் இல்லையா? இப்படி மனித தந்திரம் இயற்கைக்குள்ளும் வந்து வியாதியை கொண்டு வருகிறது. அப்போ நாம் எதை சாப்பிட்டாலும் கடைகளில் விற்கிற ஒன்றையும் குறித்து நீ சந்தேகப்படாமல் ஸ்தோத்திரத்தோடே அதை சாப்பிடு, அப்படிதான் வசனம் சொல்லுது. இது என்னோட விசுவாசம். நான் என்ன வாங்கினாலும் என்ன செய்வேன்? ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுவேன். அவன் யார் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுவேன். ஆனால் எக்ஸஸாக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மத்தியானம் சும்மா இருக்கிற நேரத்தில் எனக்கு மத்தியானம் சில நேரம் தூக்கம் வராது. தூக்கம் வராமல் இருக்கும்போது என்ன செய்வேன்? என்னத்தையாவது எடுத்து வீட்டில் கிடக்கிறத வாங்கி என் பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு வாங்கி வச்சுருப்பேன். பிஸ்கட்டு, இந்த இது சிப்ஸு, இப்படியே சாக்லேட்டு இதை வாங்கி போட்டிருப்பேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வெளியே. அதை ரகசியமாக போய் எடுத்து நிச்சயம் திம்பேன். திங்கிறதுனால என்ன வருது? சுகர் வருது. அப்போ இந்த வாயை என்ன செய்ய முடியல? கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த வாயினால், இந்த ருசியினால் மனிதனுக்கு என்ன வருது? வியாதி வருகிறது. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, வைத்தியனுக்கு கொடாதே வாணிபனுக்கு கொடு அப்படிம்பாங்க. ஆமாம், நீ வைத்தியனுக்கு கொடுப்பதை பார்க்கலும் வாணிபனுக்கு கொடு அப்படிம்பாங்க. அதை கடைக்காரன் கடையில் போய் ஒரு ஜாமான் வாங்கி உச்சிதமான பொருளை வாங்கி சாப்பிடு, ஆஸ்பத்திரின்னு போவாத அப்படிம்பாங்க. அவங்க ரசிக்கப்படாதவங்க அந்த காலத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ இந்த வாய் என்ன செய்யுது? கண்ட்ரோல் இல்லாததுனால நமக்கு வியாதியை கொண்டு வருகிறது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமே.
இந்த ருசியுள்ள பதார்த்தங்கள் கள்ள போஜனமாமே. நீ போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையில கத்திய வை, ஏன்னா அது உனக்கு வியாதியை கொண்டு வருகிறது. ஸோ அந்த வியாதி வேண்டாம் என்றால் நீ உன் தொண்டையில் என்ன செய்ய, கத்திய வையே. யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். எப்பேற்பட்ட வியாதியை நாம இழுத்து கொண்டாலும் சரி, நாம தான் உருவ குத்தி கொள்வோம், நாம தான் இந்த வியாதியை இழுப்போம், கர்த்தர் தரமாட்டாரு. அப்ப இந்த வியாதியை நாம இழுத்து கொண்டோம். இந்த வியாதியை இழுத்து கொண்டால் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் என்ன செய்வாராம், உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அதுல விஷமே இருந்தாலும் சரிதான், இல்லையா? அதுல விஷமே இருந்தாலும் சரிதான். என்னை அறிந்தவர்களுக்கு தெரியும், என்னுடைய சாட்சி கொஞ்சம் கொஞ்சம். பெங்களூர்ல நடைபெற்ற ஒரு சாட்சி நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இல்லையா? என்னை கொலை செய்வதற்காக ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸில் விஷத்தை கலந்து எனக்கு கொடுத்தாங்க. சாட்டானிக் சர்ச்சிலேருந்து வந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். எனக்கு ஆவியானவர் உணர்த்துகிறார், இவங்க புருஷனும் பொண்டாட்டியுமே வந்திருக்காங்க. இந்த புருஷனும் பொண்டாட்டியும் சாட்டானிக் சர்ச்சிலேருந்து வந்திருக்கிறாங்க, உன்னை கொலை செய்வதற்கு வந்திருக்கிறார்கள், இன்றைக்கு என் நாமம் மகிமைப்படும் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவர் அந்த 2 பேரை காட்டி எனக்கு வெளிப்படுத்துகிறார். இவங்க கூட்டம் முடிஞ்சோன்னா போக மாட்டாங்க, உனக்கு சாப்பாடு வாங்கி தருவாங்க. அந்த 2 பேரும் வந்திருக்காங்க, பார்க்க பணக்காரங்க மாதிரி இருக்காங்க. அந்த சபைக்கு அன்னைக்கு தான் புதுசாக வந்திருக்காங்க. கேட்டால் நான் வால் போஸ்ட் பார்த்து வந்தேன், நோட்டீஸ் பார்த்து வந்தேன் அப்படின்ட்டு எங்களுக்கு ஜெபிங்கன்னாங்க. அந்த பாஸ்டர் தான் கூட்டிகிட்டு வந்தார். அந்த சபை பாஸ்டர் என் முன்னால் அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வர்றாரு. நான் அவங்களுக்கு தலையில் கை வச்சு சிரிச்சுக்கிட்டே ஜெபம் பண்ணுறேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அவனுக்கு ஜெபம் பண்ணுறேன். அவனுக்கு ஜெபம் பண்ணவொன்னே அவன் சொல்கிறான், பாஸ்டர் எங்களுக்கு ஒரு ஆசை, என்ன அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணுன்னு எங்களுக்கு ஒரு ஆசை, நாங்கள் வாங்கி தரலாமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த பாஸ்டர், வாங்கி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, வாங்கி கொடுங்க, ஆசைப்பட்டால் வாங்கி கொடுங்க, நம்ம சபைக்கு நீங்கள் தொடர்ந்து வாங்க அப்படிங்கிறார் அவர், விவரம் தெரியாமல். நான் சொல்கிறேன், அப்படியா, பாஸ்டரே சொல்லிட்டாங்க வாங்கிதாங்க அப்படின்னு. ஏன்னா ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டார் இல்லையா, என் நாமம் இன்றைக்கு மகிமைப்படும், ஒரு சாட்சி உண்டாகும் அப்படின்ட்டார். இந்த 2 பேரும் வெளியே போயிட்டு ஃப்ரைட் ரைஸும் நூடுல்ஸும் ஆமாம் வாங்கிட்டு வந்து என் முன்னால் வச்சாச்சு. சாப்பிடுங்க பாஸ்டர்னு கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. பாஸ்டர் என் பக்கத்திலே உட்காந்துருக்கார். பாஸ்டர் பேரை சொல்ல விரும்பலை. ஆமாம், பாஸ்டர் என் பக்கத்திலே உட்காந்துருக்கார். சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஸ்தோத்திரம் பண்ணி அவர்கிட்ட சொன்னேன், உங்கள் வீட்டில் பூனை நாய் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவர் எதுக்கு அப்படின்னாரு. கேட்கேன், ஆமாம் இருக்குது, பூனை இருக்குது எங்கள் வீட்டில் அப்படின்னார். அப்படியா, அந்த பூனையை ரொம்ப பாசமாக வளர்க்கீங்களோ அப்படின்னு. ஆமாம், என் மகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பூனையை, ரொம்ப பாசமாக வளர்க்கா அப்படின்னார். அந்த பூனைக்கு ஏதாவது ஆயிட்டா, ஐயோ என் மக தாங்கவே மாட்டாள். அப்படியா, இன்னைக்கு எனக்கு மனசில் படுது, உங்கள் பூனைக்கு ஏதோ ஆக போகுது. நான் சாப்பிட்றதுக்கு முன்னால் இந்த சாப்பாட்டை அந்த பூனைக்கு கொஞ்சம் வைப்போமா அப்படின்னு சொல்லி அதிலிருந்து கொஞ்சம் போல் சிக்கன் பீஸுகளை எடுத்து அந்த பூனைக்கு வைக்கோம். நாங்கள் பாஸ்டர் தாராளமாக கொடுங்க, சிக்கன் நல்லா சாப்பிடுவான், அவன் நல்லா சாப்பிடுவான், சிக்கன் கொடுங்க அப்படின்ட்டார். நான் மனசில் சோத்திரம் போட்டு, கர்த்தாவே என்னை மன்னியும், நீர் தான் சொல்லிட்டு நான் கொடுக்கேன், காரணம் சாட்சி வேணும்ட்டீர் அப்படின்னு என்ன செய்கிறேன், பூனைக்கு கொஞ்சம் வச்சுட்டு நானும் சாப்பிட்டேன். நான் கொஞ்சம் சாப்பிட்றேன், அந்த பூனையும் சாப்பிடுது, பாஸ்டர் பக்கத்தில் இருக்கார். நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்தில் அந்த பூனை வந்த வரத்தை பார்க்கணுமே. ஆமாம், வித்தின் அ மினிட் பூனை செத்தே போச்சு. ஆமாம், வித்தின் அ மினிட். நான் ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்றேன். எனக்கு தெரியும் அதில் உள்ள என்ன இருக்குன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் இவருக்கு காட்டலைன்னா எனக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் அங்கே யாருக்காவது ஏதாவது ஆணுமே, பாஸ்டர் கொடுக்க முடியாது. பாஸ்டர் கொடுத்தா கொலகாரனாக இருப்பேன் நான் அன்னைக்கு, அவர் செத்துருப்பார் அன்னைக்கு. ஆமாம், ஆனால் நானும் சாப்பிட்றேன், பூனையும் சாப்பிட்றேன். பூனை செத்து போச்சு, நான் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கேன். அல்லேலூயா. நீ எந்த பொருளை கடையில் வாங்கினாலும் சரி, ஸ்தோத்திரத்தோடு நீ சாப்பிடு, அது உனக்கு ஒன்றும் செய்யாது. ஆமாம், விசுவாசத்தோடு சாப்பிடு. ஆமாம்,
கர்த்தர் சாட்சியாக இது மாறும்னு சொன்னார்னா கட்டாயம் சாட்சியா மாறும். இதை பார்த்த பாஸ்டர் இன்று வரை இப்பவும் என்னை கூப்பிட்டு பயன்படுத்துவார். அடிக்கடி பெங்களூருக்கு நான் அங்கே தான் போயிருக்கேன். ஆமாம், பெங்களூர் மீட்டிங் அப்படின்னாலே அவர் என்னை கூப்பிட்டுருவார். அடிக்கடி போவேன். தேவ ஜனமே, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் கடையில் போய் விஷத்தை வாங்கி குடிச்சிட்டு கர்த்தர் காப்பாற்றுவார்னா காப்பாற்ற மாட்டார். நீ கொழுப்பில் விஷத்தை வாங்கி குடிப்ப, அவர் காப்பாற்றுவாரோ? விசுவாசத்தினால அவருக்கு சாட்சியாக அவர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னார்னா செஞ்சிரு. எதையும் யோசிக்காத. நான் உன்னை பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டாருன்னா உன் விசுவாசம் முழுவதும் கர்த்தர் மேலே இருக்கா, செய். அதுக்காக கொழுப்புக்கு செய்யாத. ஆமாம், சில பேர் சொல்லுவான், கடையில் விற்கிற யாதையின்றை குறித்து சந்தேகப்படாமல் ஸ்தோத்திரத்தோடே பருகுங்கள் சாப்பிடுங்கள்னு சொல்லிட்டார் ஆண்டவர். நேராக டாஸ்மாகில் போய், அதுவும் கடையில் தானே விற்கி, அதுவும் கடையில் தான் விற்கி, டாஸ்மாகும் கடையில் தான் இருக்குது. ஒரு பாட்டில் சாராயத்தை வாங்கி ஜாலியாக குடிக்க போகிறேன் சோத்திரம் போட்டு அப்படி சொல்கிறியா? அப்போ பக்கத்தில் ஒரு மெடிக்கல் இருக்குது, அது பக்கத்தில் டிக்20ன்னு விஷம் இருக்குது, வாங்கி குடி, சோத்திரம் பண்ணி குடி. இந்த விஷத்தை உல்டாவாக திங்க் பண்ணக்கூடாது, சத்தியத்தை மாற்றி சொல்லக்கூடாது. இங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவார். அவர் வாக்கு கொடுத்துட்டாருன்னா வாக்கு மாறவே மாட்டார். அப்போ வியாதியிலிருந்து விடுதலை பெற நல்லா ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்குள் இருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை விட்டு விலகி ஜெபிச்சா ஜெபம் கேட்கப்படாது, மறந்துடாதீங்க. கர்த்தருக்குள் இருந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படும். மூன்றாவது நுகம், 2 நுகம் பார்த்துட்டோம், ஒன்று கடன், இன்னொன்று வியாதி. மூணாவது நுகம் குடிப்பழக்கம். இந்த குடிப்பழக்கம் என்னும் நுகம் ஜனங்களை கட்டி வைத்திருக்கிறது. நீங்க பாருங்க, அரசாங்கமே வித்துக்கிட்டு இருக்கு, கலெக்டர் தான் அதுக்கு பொறுப்பு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் டாஸ்மாகில் ஒரு அதிகாரி இருக்கான், படித்தவன், நல்லா படித்தவன் அதுக்கு அதிகாரியாக இருக்கான். சாராயம் விற்கிறதுக்கு பாருங்க, எவ்வளோ கொடுமை பாருங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்களை வாசிங்க. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. இது தெரிஞ்சிருந்தும் அங்கே தான் போவான். யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள். இந்த குடியாரப்ப என்ன செய்வான், குடிச்சிட்டு பொத்து பொத்துன்னு ரோட்டில் விழுந்து மூஞ்சி உடஞ்சி, மூக்கு உடஞ்சி, கை உடஞ்சி வருவான், காரணம் இல்லாத காயம். யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், குடித்த உடனே கண்ணு எப்படி இருக்கும், சிகப்பாக இருக்கும். யாருக்கு? மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தான். எவ்வளவு வேதனைங்க எழுதியிருக்கு. அவ்வளோ வேதனைன்னு தெரிஞ்சு, பொண்டாட்டி கஷ்டப்படுறா, பிள்ளைகள் கஷ்டப்படுது, சோத்துக்கே வழி இல்லாமல் போகுது, கஷ்டமாக இருக்குது, அப்படி தெரிஞ்சும் சம்பாத்தியத்தை எல்லாம் கொண்டு சாராய கடை கொடுத்துக்கிட்டு இருப்பான். அப்படிப்பட்டவர்களுக்காக இடைவிடாமல் ஜெபிங்க. நம்ம ஒளிவமலை ஜெப கூடாரத்தில் அது ஒரு முக்கியமான பாயிண்டாகவே நம்ம வைக்கிறோம். தேவ ஜனமே, குடிக்கு ஜனங்கள் அடிமைப்பட்டு கொண்டு வருகிறார்கள். இந்த போதை பழக்கத்துக்கு ஜனங்கள் அடிமைப்பட்டு கொண்டு போய் வருகிறார்கள். அது ஒரு பெரிய நுகம், பரலோகத்துக்கு வரவே விடாது. சில பேர், நான் கிறிஸ்மஸுக்கு மட்டும் குடிப்பேன் பாஸ்டர், ஈஸ்டருக்கு மட்டும். நீ குடித்தாலே குடிதானே, குடியை கெடுக்கும்னு அந்த பாட்டிலே எழுதியிருக்கான். அதை படிச்சுக்கிட்டே போய் குடிக்கான். குடியை கெடுக்கும்னு தெளிவாக எழுதியிருக்கு. அதை படிக்கான், வாசிக்கான், வாசித்துக்கிட்டே போய் குடிக்கான். குடி கெடும்னு நல்லா தெரியுது. தேவஜனமே, இது ஒரு பெரிய நுகம், கர்த்தருடைய வருகைக்கு உன்னை போக விடாது. உங்கள் குடும்பத்தில் அப்படி யாராவது குடிக்கிறாங்கன்னா கண்ணீர் சிந்தி ஜெபிங்க, உபவாசம் இருந்து ஜெபிங்க. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலே அன்றி மற்றெவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது. அப்போ உங்கள் குடும்பத்தில் யாராவது குடிக்கிறாங்களா, உபவாசம் இருந்து ஜெபிங்க. மதுபானம் இரத்த வர்ணமா இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. ஆமா, சாராயம் நல்லா கலரா வச்சிருக்கான், கிளாஸ்ல ஊத்துனா மினுமினுன்னு இருக்கு, அது இழுக்கும், வா என்னை வந்து குடி அப்படிங்கும்.
ஆனால் நீ போகாத, அந்த பக்கம் பார்க்காத, முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும், உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவர்களை பேசும். அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு கதை சொன்னார். என்ன கதை அப்படின்னா, 3 பொருள். ஆமாம், ஒரு சாராய பாட்டல், ஒரு பெண், ஒரு குழந்தை, 3 கண்ணுக்கு முன்னால் வச்சிருக்கு. ஒரு மனுஷனை கூப்பிட்டு, ஏங்க வா, ஒன்று இந்த பிள்ளைய அடித்து கொல்லணும், நீ அப்படி இல்லையா ஐயோ பாவம் நினைக்கியா, இந்த பெண்ணை நீ கற்பழிக்க வேண்டும், அதுவும் பாவம் நினைக்கிறியா, இந்த சாராயத்தை எடுத்து நீ குடிக்க வேண்டும். இந்த 3ல் ஏதாவது ஒன்று நீ கட்டாயம் செய்யணும், இல்லைன்னா உன்னை கொன்றுவேன் அப்படிங்காங்க. இப்போ இந்த மனுஷன் பார்க்கான், ஐயோ சின்ன பிள்ளைய அடித்து கொன்னா பாவம், அதை செய்யக்கூடாது அப்படிங்க. சரி விட்டுரு. ஐயோ இந்த பெண்ணை கற்பழிச்சா பாவம், அதை செய்யக்கூடாது அப்படிங்க. சரி விட்டுரு. சாராயம் தானே, அதை குடித்தா என் குடல் தான் அவியும், நான் தான் சாவேன், என்னால் யாருக்கும் எந்த தீங்கும் இல்லை, நான் செத்தா பரவாயில்லைங்க, சாராயம் விஷங்க, பரவாயில்லைங்க, அதை குடிச்சிட்டு நான் செத்து போயிடுறேன், நான் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன், காரணம் நான் நல்லவங்க, நான் ரொம்ப ரொம்ப நல்லவன், ஊரில் என்னை பற்றி கேட்டு பாருங்க, நான் யாருக்கும் எந்த தீமையும் செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாராய பாட்டில் எடுத்து குடிக்கான். போதை தலைக்கு ஏறுகிறது, அந்த பெண்ணை பார்க்கிறான், கண்களிலே இச்சை வருகிறது, அவளை கெடுக்கிறான், அந்த புள்ளை அதுக்கு தடையாக குறுக்க வருகிறது, அந்த பிள்ளையை அடித்து கொல்றான். என்ன நடந்துச்சு? எதை செய்ய மாட்டேன்னு சொன்னானோ, சாராயம் உள்ள வயிற்றுக்குள்ளே போன உடனே அவன் கண் மறைக்கப்பட்டது, அந்த பெண்ணையும் கெடுத்தான், பிள்ளையும் கொன்னான், 3ஐயும் செஞ்சிட்டான். தேவஜனமே, பொல்லாதது இந்த சாராயம், அவர்களுக்காக ஜெபியுங்க. அதே அண்ணா தான் சொன்னாரு, சாராயம் என்பது குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணெய், அந்த வெண்ணெய் எனக்கு வேண்டாண்டா அப்படின்னாரு. இன்னைக்கு அந்த வெண்ணெயை தான் அரசாங்கமே வித்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஜனங்கள் கெட்டுக்கொண்டிருக்கிறார்கள், ஜனங்கள் பைத்தியம் பிடிச்சி. இப்போ நேற்று ஒரு இடத்துக்கு போயிருக்கேன், பஜாருக்கு. அந்த பஜார் முழுவதும் டிராஃபிக் பண்ணி வச்சிருக்கானுங்க, ஒரு 10 பேர். அவ்வளவு போதை, என்ன பேசுறானுங்கன்னே அவனுக்கு தெரியல. ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையும் நடுவில் நின்றுட்டு கதறிட்டு கிடக்கு. என்னன்னு பார்த்தா ஒரு புருஷன் இந்த கூட்டத்தில் நிற்கான். அவ சொல்றா, இந்த கூட்டத்தில் இருக்காத, நீ வா, வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வான்னு கூப்பிட்றான். அந்த பிள்ளை, அப்பா வீட்டுக்கு வாப்பா, வீட்டுக்கு வாப்பான்னா போக மாட்டேங்கான். அந்த பிள்ளையும் முன்னாடி அடிக்க போறான் ரோட்டில். போதையில் அவனுக்கு என்ன பேசுறானுங்களும் தெரியல, அவ்வளோ கெட்ட வார்த்தை போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. தன்னிலை மறக்க செய்கிற சாராயம், அது நமக்கு வேண்டவே வேண்டாம். அந்த நீதிமொழிகள் 23ல் 33, 34, 35, 31 வாசித்துட்டோம். 34, 35 வாசிங்க. நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனை போலும், பாய்மரத் தட்டிலே படுத்திருக்கிறவனை போலும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை, நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். உணர்வை கெடுக்கிற சாராயம், உணர்வை கெடுக்கிற சாராயம், அது நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கவே கூடாது, நம்ம தேசத்துக்குள்ள இருக்கவே கூடாது. அது ஒரு பெரிய நுகம், நம்மை அடிமைப்படுத்தும், வருகைக்கு நம்மை போக விடாது. அடுத்து 4வது நுகம், கணவன் மனைவி சண்டை. இந்த கணவன் மனைவி சண்டை உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம், ஆனால் அது ஒரு பெரிய நுகம். அந்த நுகம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால், பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். இன்றைக்கு ஆதாயப்படுத்தி கொல்லப்படுகிறார்கள். இங்க ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுகிறார்கள் போட்டிருக்கு. என்னது? ஆதாயப்படுத்தி கொள்வார்கள், அதான் மீனிங். ஆனால் இயற்கையாக நடக்கிறது என்னது? ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறார்கள். தேவஜனமே, மனைவியானவள் கணவனுக்கு அன்பான நேசிப்பை கொடுத்து அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுக்குள்ள வாழணும். எப்படி? கர்த்தருக்குள். அது ரொம்ப முக்கியம்.
கர்த்தருக்குள் அந்த கீழ்ப்படிதல் இருக்கட்டும். கர்த்தருக்குள் இல்லாமையினால அந்த கீழ்ப்படிதல் தேவை கிடையாது. அதுக்கு நிறைய வசனம் இருக்கு. கர்த்தருக்குள் அந்த கணவர் அப்படி இருந்தாருன்னா, நீங்கள் கர்த்தருக்குள் முழங்கால் போட்டு கர்த்தருக்குள் அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் சுயமாக எழுத்து நிற்காதீங்க. நீங்கள் சுயமாக எழுத்து நின்னா வீட்டில் சண்டை தான் வரும். ஸோ கணவன் மனைவி சண்டையை கர்த்தர் என்ன செய்யலை, விரும்பலை. இப்போ மனைவிக்கு மட்டும்தான் அட்வைஸா? அந்தபடி மனைவிகளே அப்படின்னா மனைவிக்கு மட்டும்தான் அட்வைஸா? புருஷருக்கும் அட்வைஸ் இருக்கு. என்ன அட்வைஸு? 1 பேதுரு 3:7 அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடைவராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடே அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யணும். மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் அதை செய்யறது கிடையாது. ஸோ மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை கணவன் செய்யணும், கணவனுக்கு செய்ய வேண்டிய கனத்தை மனைவி செய்யணும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போக வேண்டும். காலையில் சண்டை வந்தா சூரியன் அஸ்தமிப்பதற்குள் உங்கள் கோபம் தனிய கடவுது என்று வேதம் சொல்லுகிறது. கணவன் மனைவியை பிரித்து பார்ப்பது பிசாசோட வேலை. ஏன்னா கர்த்தருடைய வருகைக்கு நாம் காணப்பட அது பெரிய தடையா இருக்கும். கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் இணைச்சிருக்கிறார் அப்படின்னா அது பிரியக்கூடாது. கர்த்தர் இணைக்கவில்லை என்றால் அதை பிரிப்பதை யாரும் தடுக்க முடியாது. அதை ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் கண்டுபிடிச்சு விடலாம். உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு தடையாக இருக்கிற யாரா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை விட்டு உங்களை வேறு பிரிச்சிருவார். உங்களை ஆவிக்குரிய ஜீவியம் அல்ல, மாம்ச பிரகாரம் திங்க் பண்றீங்கன்னா அது வேற, அதுக்கு உலகம்தான் பதில் சொல்லும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருப்பவர்களுக்கு ஆவிக்குரியவர்கள் ஒத்து வந்து அந்த ஆவிக்குரிய குடும்பமாக முழு குடும்பத்தையும் இசைவாக கட்டுவார்கள். புத்தியுள்ள ஸ்திரீயோ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அப்போ இந்த கணவன் மனைவி உறவு என்பது ரொம்ப முக்கியம். இந்த உறவை முறிப்பது பிசாசு. அது பொல்லாத நுகத்தை கொண்டு வருகிறது. இந்த பொல்லாத நுகம் நமக்கு தேவையில்லை. 5வது நுகம், கீழ்ப்படியாத பிள்ளைகள். பிள்ளைகள் பெற்றோருக்கு என்ன செய்யணும்? கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும். வசனம் அப்படித்தான் சொல்லுது. எபேசியர் 6:1-2-3 வாசிங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. பாருங்க, தாய் தகப்பனை கனம் பண்ணினாலே அது வாக்குத்தத்தம் தான். அப்ப தாய் தகப்பனை பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். எத்தனை வயசானாலும் சரி, எவ்வளவு கலெக்டர் ஆனாலும் சரி, பெற்ற தாயையும் பெற்ற தகப்பனையும் என்ன செய்யணும்? கனம் பண்ண வேண்டும். நீதிமொழிகள் 20:20-21 சொல்லுகிறது, தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. சில பேர் சம்பாதிக்க தொடங்கிட்டாங்கன்னா தாய் தகப்பனை மதிக்க மாட்டாங்க. கையில வருமானம் இல்லாதவரை அப்பா அம்மா கீழே இருப்பாங்க. கையில் வருமானம் வந்துட்டு அப்படின்னா தாய் தகப்பனை மதிக்க மாட்டாங்க. அது ஆரம்பத்தில் துரிதமாய் கிடைக்கிற ஆசீர்வாதம், முடிவிலே அது ஆசீர்வாதம் பெறாது. அப்படின்னா அது சாபமாக மாறும். எப்படிப்பட்ட சாபமாக? இருளிலே அணைந்து போவதாக. வெளிச்சம், தாய் தகப்பன் என்பவர்கள் விளக்கை போல. அந்த விளக்கு உங்கள் கையிலே இருந்தால் அது வெளிச்சம் காட்டி கொண்டு உங்களை வழி நடத்தி கொண்டே போகும். அந்த விளக்கு அணைந்து விட்டால் ஒன்றும் பாதை தெரியாது. அப்போ தாய் தகப்பன் என்பவர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமானவர்கள். இப்போ தாய் தகப்பன் அந்த பிள்ளையை வளர்க்கும் போது எப்படி வளர்க்கணும்? நீதிமொழிகள் 13:24 சொல்லுகிறது, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பா இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். அப்போ பிரம்பை கையாடணும், அவன் மேலே அன்பா இருக்கேன்னு செல்லம் கொஞ்சிட்டே இருக்கக்கூடாது. 1 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ள பிள்ளைய சரியாக வளர்த்துடணும். 10 வயசுக்கு மேலே அந்த பிள்ளைய சரி பண்ண முடியுமான்னா முடியாது. இப்போல்லாம் 4-5 வயசுலேயே சரி பண்ண முடியல. 10 வயசுக்குள்ள அந்த பிள்ளைய உங்க கண்ட்ரோலுக்குள்ள நீங்க எடுத்துடணும். அப்ப அது வாழ்நாள் முழுக்க உங்க கண்ட்ரோல்லே இருக்கணும். ஐயோ, பிள்ளைய அடிக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது,
சேட்டை பண்ணால் 2 அறை கொடு அப்படின்னு தான் இருக்குங்க. ஆமாம், பிரம்பை எடு சப்புன்னு கொடு, காலுக்கு கீழே முட்டுக்கு கீழே சப்புன்னு 2 அறை. புள்ள அப்போ தான் திருந்தும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஸோ பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும்? வளர்க்கணும். அதே நேரத்தில் பிள்ளைகளை எரிச்சல் மூட்டக்கூடாது. சில பெற்றோர் சும்மா சும்மா கடிந்து கொண்டு அடிக்கணும், அணைக்கணும். ஆமாம், நீங்கள் ஒரே படி படி அடி அடின்னே இருக்கக்கூடாது. படிக்கிற நேரம் படி, விளையாடுற நேரம் விளையாடு, ஜெபிக்கிற நேரம் ஜெபி, ஜாலியாக இருக்கிற நேரம் ஜாலியாக இருக்கு கர்த்தருக்குள்ள. ஸோ இது பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்க்கணும். எபேசியர் 6:4 அதைத்தான் சொல்லுகிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அப்போ பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? கோபப்படுத்தக்கூடாது. தோளுக்கு மேலே வளர்ந்துட்டா தோழன் இல்லைங்களா, சும்மா வள்ளு வள்ளு வள்ளுன்னு வந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அனுசரிச்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கிக்கணும். பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க, பிள்ளைகளை என்ன பண்ணுமா? கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆமாம், அவங்க பாட அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அவங்க வளர்ந்துட்டாங்க, இனியும் போய் அறிவுரை சொல்ல வேண்டிய. எனக்கே அந்த அறிவு லேட்டாக தான் வந்துச்சு. ஆமாம், என் மூத்த மகள்கிட்ட நான் அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். அவள் கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிறகு, புள்ள பெற்ற பிறகு நான் அவளை அப்படி பச்சை பிள்ளையாவே பார்த்துக்கிட்டு, அவள் என்ன சொன்னாலும் ஏதாவது தப்பு பண்ணிட்டா உடனே கண்டிப்பேன், உடனே தண்டிப்பேன். கல்யாணம் முடிஞ்சாச்சு, புருஷன்ட்ட போயாச்சு, இனிமேல் என்ன இருக்குது? அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிடுவாங்க. இதை நான் புரிந்து கொள்ள எனக்கு லேட்டாச்சு. ஆமாம், நம்ம மனசு ஃபுல்லாக நம்ம கையில் தூக்கி வளர்த்த பிள்ளை, நம்ம பிள்ளை, நம்ம அவங்களுக்கு சுய அறிவு இருக்குது, படிச்சிருக்கிறாங்க, அவங்க தங்களை தாங்களே பார்த்து கொள்வார்கள். இன்னும் நம்ம தான் தோளில் தூக்கி சுமக்கணும், தோளில் தூக்கி சுமக்கணும் அப்படின்னு இன்னைக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆமாம், அவங்கள கொடுத்தாச்சா அவங்களுக்கு இடையில உள்ள நம்ம வரவே கூடாது. அவர்கள் தங்களை தாங்களே என்ன செய்வாங்க? பார்த்து கொள்வார்கள். ஸோ பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வளரணும். கடைசியாக மாமி மருமகள். ஆமாம், அதுக்கு பெரிய பிரசங்கம்லாம் நமக்கு இல்லை. உங்களுக்கு ரூத்தும் நகோமியும் பற்றி தெரியும். ரூத் 1:16-17 அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பாருங்கள், இந்த காலத்தில் எந்த மாமி மருவ அப்படி இருக்கான்னு தெரியல. ஆமாம், அம்மா வீட்டிலேருந்து வந்தால் சிக்கனும் மட்டனும், மாமியார் வீட்டிலேருந்து வந்தால் தலைவலி வருது. அப்படிப்பட்ட குடும்பங்கள் நிறைய இருக்குது. அது வேண்டாம். வருகையில் போகணுமா, மாமி மருமகளும் சண்டை போடாமல் இருக்கணும். ஸோ இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் குடும்பங்கள் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது, நமக்கு நேரம் இல்லை. ஸோ கர்த்தர் நிச்சயமாக சரியான குடும்பத்தை தேர்ந்தெடுக்க அவர் விரும்புகிறார். சரியான கணவன், சரியான மனைவி, சரியான பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருக்குள் வளர வேண்டும், கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். ஆமாம், அவரோடையே கூட இருக்கும்போது அந்த குடும்பம் முழுவதும் கர்த்தருடைய வருகைக்கு என்ன செய்யும்? ஆயத்தமாகவே இருக்கும். அவர் எப்போ வந்தாலும் அந்த குடும்பங்கள் எடுத்துக்கொள்ளப்படும். எல்லாவித காரிய பிரச்சனைகளிலிருந்தும் தேவன் என்ன செய்வார்? விடுதலை தருவார். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். அப்போ கடன் என்னும் கட்டு அறுக்கப்படுகிறது, வியாதி என்னும் கட்டு அறுக்கப்படுகிறது, குடிப்பழக்கம் என்னும் கட்டு அறுக்கப்படுகிறது, கணவன் மனைவி பிரச்சனை என்கிற கட்டு அறுக்கப்படுகிறது, கீழ்ப்படியாமை என்னும் கட்டு அறுக்கப்படுகிறது, சமாதான கேடு என்கிற கட்டு அறுக்கப்படுகிறது. ஸோ நீங்கள் விசுவாசிங்க. இப்படிப்பட்ட கட்டுகள் இருந்தால் கர்த்தருடைய வருகையிலே நம்மை பறக்க விடாது. நம்ம கையையும் காலையும் கட்டிட்டு பறன்னா எங்கிட்டு கூடி பறக்க? ஸோ இந்த காரியங்களெல்லாம் நம்ம கையை காலை கட்டி வச்சிருக்கு, பறக்க விடாது. அப்போ கர்த்தருக்குள்ள நம்ம சந்தோஷமாக இருந்து அவருடைய சத்தியத்தை கேட்டு அவருக்குள்ள வளரும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், விடுவிக்கிறார். எல்லாவித கட்டுகளையும் அவர் அறுக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்க்க 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 நம்முடைய முகம் பிரகாசிக்கும். நம்முடைய முகம் அப்படி பிரகாசிக்கும், அவரை போல பிரகாசிக்க தொடங்கும். கர்த்தருடைய முகத்தை ஒருவனாலும் பார்க்க முடியாது, அது அவ்வளவு பிரகாசம். கர்த்தரை பார்த்த மோசேயின் முகத்தையும் யாராலையும் பார்க்க முடியல, அவ்வளவு பிரகாசம். அந்த பிரகாசம் உங்களுக்குள் வந்துவிட்டால் இந்த கட்டுகளெல்லாம் அறுக்கப்பட்டாச்சின்னு அர்த்தம். வித்தியாசத்தை பார்த்துடலாம். ஒருத்தர் மூஞ்ச பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம், கட்டுக்குள் இருக்கிறானா, கட்டுகள் அறுக்கப்பட்டு இருக்கிறானா. ஸோ கட்டுக்கள் அறுக்கப்பட்டாலே அந்த முகத்தில் அவ்வளவு தெளிவு வந்துடும், அவ்வளோ பிரகாசம் வரும். மற்றவர்களுக்கு உங்களை குறித்த பயம் வரும். ஆமாம்,
ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பார். அவரை நோக்கி பார்ப்போம். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை நீர் நடத்தி செல்வீர், இறுதி வரை நீர் நடத்தி செல்வீர். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஆமென். தகப்பனே, எங்கள் மீது இருக்கிற அந்த அந்நிய நுகத்தை முறிச்சு போட்டுருங்கப்பா. எங்கள் மீது இருக்கிற கட்டுகளை அறுத்து எறிங்க சுவாமி. எங்களை நாங்களே உருவ குத்தி கொள்ளாதபடி எங்கள் குடும்பம் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற குடும்பமாய் மாறட்டும். ஒவ்வொரு கணவன், ஒவ்வொரு மனைவி, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமாக ஒலிவுமலை ஜெப கூடாரத்திலே ஐக்கியம் வைத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் உம்முடைய வருகையிலே காணப்படணும். இந்த பூமியிலே சந்திக்கிற நாங்கள் எல்லாரும் வருகையிலே உம்மோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்திலும் சந்திக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஒருவராகிலும் கைவிடப்படக்கூடாது சுவாமி. உம்முடைய வருகை மிக மிக சமீபம் என்பதை நாங்கள் எல்லோரும் உணர்ந்திருக்கிறோம். உணர்வில்லாதவர்களாக இல்லாதபடி உணர்வுள்ளவர்களாக கர்த்தாவே நாங்கள் விழித்திருந்து ஜெபிப்பவர்களாக, இந்த கடனுக்கு அடிமைப்பட்டு விடாதபடி, வியாதியிலே பலவீனப்பட்டு விடாதபடி, கணவன் மனைவி சண்டையிலே சிக்கி கொள்ளாதபடி, பிள்ளைகள் கீழ்ப்படிதல் பிள்ளைகளாய் வளர, மாமி மருமக்கள் ஒருமனப்பட, கர்த்தாவே குடும்பம் சமாதானமாக இருக்க, குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க. இந்த அதிகாலை ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பேராய் சந்தித்து ஆசீர்வதிங்க. நம்முடைய ஊழியக்காரனுக்கு கொடுத்த கிருபையின் நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக, அதிகாரத்தின் நிமித்தமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் மைக்கை ஆன் பண்ணி இன்னொரு முறை 3 முறை அல்லேலுயா சொல்லுவோமா? அல்லேலுயா. ஆமேன், ஆமேன். God bless you. God bless your families. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.